தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலரது 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் சோதனை குறித்த தற்போதைய நிலவரத்தை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தற்போதைய நிலவரம் என்ன? இன்று காலை 6 மணியிலிருந்து கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பிற்கென்று சிஆர்பிஎஃப் அதாவது துணை ராணுவ படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அந்த வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே செல்ல விடாமல் சற்று நேரத்திற்கு முன்பாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 100 காவலர்கள் இங்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டை விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கரின் கார் ஓட்டுநரான குமார் என்பவரை சிஆர்பிஎஃப் வீரர்கள் தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் விஜயபாஸ்கரின் ஆதரவாளரான வழக்கறிஞர் முரளி என்பவர் புகார் கொடுத்திருக்கிறார். அதே போல இன்று காலை 6 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரியின் கூடுதல் இயக்குநரான ராய் ஜோஸ் என்பவர் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கே அவரது காரில் வந்தார். அவருடைய காரையும் உள்ளே விடாதபடி விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டார்கள், கோஷம் போட்டார்கள். மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் போட்டார்கள், ஓபிஎஸ்க்கு எதிராக கோஷம் போட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்போடு அந்த வாகனத்தை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். தற்போது சோதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் உள்ளே தான் இருக்கிறார். சோதனைக்கு பிறகு அடுத்த கட்ட தகவல்கள் குறித்து வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவிக்க இருக்கிறார்கள். சுப்பிரமணி, திடீரென்று ராய் ஜோஷ் வருவதற்கு என்ன காரணம்? இது ஒரு முக்கியமான ஒரு வருமான வரித்துறை சோதனை என்றுதான் பார்க்கப்படுகிறது. அவர்கள் தரப்பில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 25 இடங்களில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் மற்ற அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக ராய் ஜோஸ் இங்கே வந்திருக்கிறார். தற்போது அவர் நேரடியாக அந்த வருமான சோதனையில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதலாக துணை ராணுவ படையினரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் இயக்குனர் ராய் ஜோஸ் இங்கே வரும்போது அவருடன் கூடுதலாக துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்று சென்னை போலீஸ் கமிஷனரிடம் வருமானத்துறை அதிகாரிகள் கடிதம் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 100 காவலர்கள் இந்த கிரீன்வே சாலையில் நுழைவாயில் இருந்து அவரது வீடு வரை பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது.